ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலைக்கு பெண்கள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை, ஆன்மீகம் அறிவியல் இணைந்த விளக்கத்துடன் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் ஐயப்ப பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். அதர்வன வேதத்தில் தேர்ச்சி பெற்றும் சபரிமலையில் பூஜை செய்யும் திருவிதாங்கூர் சமஸ்தான தாந்திரி கிருஷ்ணசுவாமி நம்பூதிரி பகிர்ந்து கொண்ட அரிய ரகசியங்களை நான் இங்கே எளிய முறையில் சொல்கின்றேன் ஐயப்ப பக்தர்களே. ஐயப்பன் நைஷ்டீக பிரம்மச்சாரி. மணிகண்டன் 12 வயதிலேயே வேதங்கள், புராணங்கள், வில் வால் பயிற்சி, களரி, சிலம்பம் என பல கலைகளில் வல்லவர். மகிஷி என்ற அரக்கியை சம்ஹாரம் செய்த பின் நைஷ்டீக பிரம்மச்சாரியத்திற்கான தபசு செய்ய சபரிமலைக்கு சென்றார். அதனால் சபரிமலை பிரம்மச்சரிய சக்தி மிக அதிகமாக இருக்கும் தாந்திரீக தலம். ஏன் 48 நாள் கடும் விரதம் அடிக்கடி கூறப்படுகின்றது? இந்த விரதம் புற நிகழ்ச்சி அல்ல, உடல் மனம் சமநிலைக்கு அறிவியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டது. உடல் சுத்தம். காலையில் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடல் சூடு குறையும், விந்து அணு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும், மன அமைதி உயரும். மன சுத்தம், தீய சொற்கள் தவிர்ப்பு, நேர்மறை சக்தி அதிகரிப்பு. வாழ்க்கை முறை. தரையில் உறங்குதல், இரத்த ஓட்டம் சீராகும், அசைவம், மது, புகை இல்லாமல் இருக்குதல், கல்லீரல் பலம். மிக முக்கியம் பிரம்மச்சரியம். உடலின் உயிர் சக்தியை பாதுகாப்பது. புதிய செல்கள் உருவாகி ஆண் தன்மை மேம்படுகின்றது. பெண்களின் மாதவிடாய் விஷயம் பரம்பரையின் அறிவியல். மாதவிடாய் நேரம் பெண்களின் உடல் ரிசீவர் மோட் ஆக மாறும். நல்ல சக்தி கெட்ட சக்தி இரண்டையும் எளிதில் ஈர்க்கும். இதனால் கோவிலின் விக்கிரக சக்தி சிதைவு, அருகில் இருக்கும் ஆண்களின் சக்தி குறைவு, அவர்களுக்கே உடல் பாதிப்பு. இது ஆன்மீக காரணமும் அறிவியல் காரணமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் விஷயம். சபரிமலையில் பெண்களின் வயது வரம்பு ஏன்? 1816 ஆண்டு ஆங்கிலேய ஆய்வாளர்கள் ட்ரெவன்கோர் அண்ட் கொச்சின் சர்வே மெமோரி என்ற புத்தகத்தில் 10 முதல் 50 வயது பெண்களுக்கு அனுமதியில்லை என்று பதிவிட்டுள்ளனர். இது புதிய முடிவல்ல, 100 ஆண்டுகளாக வந்திருக்கும் மரபு. பருவத்திற்கு முன் பின் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் வந்தால் என்ன பிரச்சனை? தாந்திரிக கோணத்தில் பார்த்தால் லட்சக்கணக்கான ஆண்கள் ஆண் சக்தி பெறும் இடத்தில் பெண்கள் வந்தால் இந்த சக்தி சீர்குலையும். ஆண்களின் டெஸ்டோஸ்டோன் குறையும், பெண்களின் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படும், இருவரின் இயல்பான ஜீவசக்தி பாதிக்கப்படும். இதே மாதிரி வழிமுறைகள் இந்தியா முழுவதும் உண்டு. ஆண்களுக்கு அனுமதி இல்லாத கோவில்கள், பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ள கோவில்கள். ஹாஜி அலி தர்கா பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஒவ்வொரு தலத்திற்கும் தனியான சக்தி விதிமுறைகள் இருக்கின்றது. முடிவு, இது பாகுபாடு அல்ல, உயிர் சக்தி பாதுகாப்பு. சபரிமலை ஆண்கள் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்து உடல் மனம் சிந்தனை சுத்தமாகும்படி அமைக்கப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த தலம். ஆண்கள் ஆணாக பெண்கள் பெண்ணாக இருவரும் இயல்பான சக்தியில் இருக்க வேண்டும் என்ற நம் முன்னோர்களின் அறிவு இது. உண்மையான ஆன்மீகம் ஒழுக்கம் பிளஸ் சக்தி பிளஸ் பரம்பரை பாதுகாப்பு. உயிரினும் ஒழுக்கமே உயர்ந்தது. ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.